கரியர்ன்றது ஒரு ப்ராப்ளம் சால்விங் அண்ட் வேல்யூ அடிஷன் சொல்லுவாங்க. ப்ராப்ளம் சால்விங் அண்ட் வேல்யூ அடிஷன். ப்ராப்ளம் சால்விங், வேல்யூ அடிஷன். ஸோ ப்ராப்ளம் சால்விங்னா இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஒரு இன்ஜினியர்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம இன்ஜினியர் வந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து அவர் வந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் டிசைனிங் பண்ணுவார். ஸோ ஆக்குபேஷன்றது ஃபீல்டு, கரியர்ன்றது நீங்கள் அந்த ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எந்த பாத்தில் நீங்கள் ஜேர்னி பண்ண போகிறீங்க அதுதான் வந்து கரியர். ப்ரொஃபஷன்றது ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ். அந்த ஜேர்னியில் ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் ஒரு பர்டிகுலர் பாத்தில் வந்து நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து நம்ம திறமையை நம்ம வந்து வளர்த்துப்போம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஜாப்ன்றது ரோல் பிளேயிங். இதுதாங்க வந்து உங்களுக்கு மைனர் டிஃப்ரென்சஸ். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரியர், ஆக்குபேஷன் இது ரெண்டுமே வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக உங்களுடைய லைஃப்பில். ஸோ ஒன்ஸ் இதை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் நமக்கு வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் எஸ் ராஜசோழன், கரியர் கன்சல்டன்ட். இந்த வீடியோவில் நம்ம கரியர், பிஸ்னஸ், ஜாப் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி கரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரெண்டு விதமாக தெரியும். ஜாப் ஸ்டடி லேண்ட்ஸ்கேப், ஜாப் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ ஸ்டடி லேண்ட்ஸ்கேப்ன்றது எஜுகேஷன், ஸ்கூலிங், யூனிவர்சிட்டி, காலேஜஸ் இது எல்லாமே சொல்லிட்டு இதில் வரும். ஜாப் லேண்ட்ஸ்கேப்ன்றது ஏதோ ஒரு செக்டர், ஒரு ப்ரைவேட் செக்டரில் நம்ம வேலைக்கு போகலாம், அப்படின்னா கவர்மெண்ட் செக்டரில் போகலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ஆண்டர்பிரனராக ஆகலான்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்ன சரி, இதெல்லாம் ரெண்டுமே சேர்ந்து தான் கரியர்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ எஜுகேஷன் நம்ம சொன்னோம்னா, எஜுகேஷன் மேக்ஸ் யூ டு திங்க் இன் ஏ பெட்டர் வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் கல்வியானது வந்து உங்களை வந்து ஒரு நல்ல விதமாக உங்களை சிந்திக்க வைக்கிறது தான் உங்களுக்கு கல்வி முறையானது உங்களுக்கு தருன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். கரியர், பிஸ்னஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னாலும் ரெண்டுத்துக்குமே என்ன பர்பஸ்க்காக நீங்கள் பண்ணுறீங்கன்றது தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பர்பஸ்க்கு ரைட்டான பீப்புள் வேணும். இதான் வந்து ஒரு கரியரோ பிஸ்னஸோ எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு தேவையானது வந்து பர்பஸ். அது பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு என்ன பர்பஸ்க்காக நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ரைட்டான பீப்புள் வேணும். அதான் கரியர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ கரியர்ன்றது எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரியர்ன்றது ஒரு ப்ராப்ளம் சால்விங் அண்ட் வேல்யூ அடிஷன் சொல்லுவாங்க. ப்ராப்ளம் சால்விங் அண்ட் வேல்யூ அடிஷன். ப்ராப்ளம் சால்விங், வேல்யூ அடிஷன். ஸோ ப்ராப்ளம் சால்விங்னா இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஒரு இன்ஜினியர்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம இன்ஜினியர் வந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து அவர் வந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் டிசைனிங் பண்ணுவார். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு இன்ஜினியரிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ வேல்யூ அடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம என்ன மாதிரியான வேல்யூஸ்லாம் அடிஷன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, ஒரு டீச்சர் ப்ரொஃபஷன் அப்படின்னு எடுத்திங்கன்னா, அதில் என்னென்ன வேல்யூ அடிஷன்ஸ்லாம் அவங்க பண்ணுறாங்கன்றது மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து கரியர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கரியர்ன்றது வரணும்னா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் வேல்யூ அடிஷன் சொல்லுவாங்க. இதை இன்னொரு விதமாக நம்ம டிஃபைன் பண்ணலாம். அதாவது ஹெல்பிங் ஈச் அதர் அப்படின்னு சொல்லலாம். ஹெல்பிங் ஈச் அதர்னு போட்டிங்கன்னா, டாக்டர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஜென்ரல் சர்ஜன் இருப்பாங்க. ஸோ ஜென்ரலில் போனீங்கன்னா அவங்க ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஜென்ரலாக ஒரு சளி, ஜுரம் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து ரெக்டிஃபை பண்ணுவாங்க. இது நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் சொல்லிட்டு போனீங்க, ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட் அந்த மாதிரி போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்னும் வந்து கிரேட்டர் தி ப்ராப்ளம். அதாவது எனக்கு வந்து ஒரு கண் பார்வை வந்து எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும், அப்போ தான் நான் வந்து என்னால் எந்த ஒரு வேலையும் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் ஐ வில் பி ஏபிள் டு பே மோர் அப்படின்னு நான் வந்து லேக்ஸ் கணக்கில் கொடுத்து என்னுடைய கண் பார்வை வந்து நான் கரெக்ட் பண்ணிக்க நான் ரெடியாக இருப்பேன் அப்படின்ற பட்சத்தில் ஹி வில் பி பெய்டு மோர். அதாவது greater the problem solving, more will be rewarded. அவங்க படிச்சிருக்கிற படிப்பை வச்சு அவங்க வந்து அவங்களுடைய நாலேஜை வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரியரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைங் தாங்க. நீங்கள் படிச்சிருக்க படிப்பை எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ அப்ளை பண்ணுறது தான் உங்களுக்கு மோர் ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். சும்மா நான் படித்து மட்டும் வச்சிருக்கேன், என்கிட்ட டிகிரி எல்லாமே இருக்குது, நான் வந்து பிஹெச்டி வரைக்கும் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே டிகிரி வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பிஹெச்டி டிகிரி வச்சுட்டு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணி, நீங்கள் எந்த ஃபீல்டில் நீங்கள் அப்ளை பண்ணி அது வந்து எப்படி வந்து நீங்கள் மானிட்டைசேஷன் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு ரிவார்டிங்காக இருக்குது. நீங்கள் எப்படி நீங்கள் படித்ததை எப்படி அப்ளை பண்ணுறீங்கிறது தான் இருக்குது. பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ராடக்ட் பேஸ்டாக இருக்கும், இல்லைனா சர்வீஸ் பேஸ்டாக இருக்கும்.
ஸோ ப்ராடக்ட் பேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொன்னோம்னா இப்போ வந்து நான் வந்து ஒரு விவசாயம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. விவசாயம் பண்ணிட்டு நான் வந்து ஒரு ஏதோ ஒரு தோப்பு வச்சிருக்கேன். அந்த தோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொய்யா மரம்லாம் வச்சிருக்கேன். கொய்யா பழம்லாம் எனக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து ஐ எம் தி மேனுஃபேக்சரர் ஆஃப் கோவா ஃப்ரூட் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ நான் வந்து ப்ராடக்ட் அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து என்னுடைய பிஸ்னஸ் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ராடக்ட் ரோலில் நான் வந்து வருவேன். ப்ராடக்ட் பேஸில் இருக்கும் என்னுடைய பிஸ்னஸ். ஸோ கோவா ஃப்ரூட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது வந்து நான். ஸோ அது வந்து போய் செல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சர்வீஸ் ஒரு வெண்டார் வந்து நான் டிபெண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ வெண்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸ்னு வரும். சாஃப்ட்வேர் அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா ஜோகோன்றது ஒரு இந்தியன் பேஸ்டு கம்பெனி. கூகுள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் பேஸ்டு பிஸ்னஸாக இருக்கும். அதே இது நீங்கள் சர்வீஸ் பேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசிஎஸ், விப்ரோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் பேஸில் உங்களுக்கு வரும். சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸில் நமக்கு வரும். ஸோ உங்களுக்கு வந்து ஆக்குபேஷன், கரியர், ப்ரொஃபஷன், ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேயர்ஸில் தான் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு ஆக்குபேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். ஃபீல்டு வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும். ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. உங்களுக்கு டாக்டர்ன்றது ஒரு ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இன்ஜினியர்ன்றது ஒரு ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஆர்டிஸ்ட்ன்றது ஒரு ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதே மாதிரி உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்றது ஒரு ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்ன்றது ஒரு ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். ஸோ இதில் கரியர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் நீங்கள் எதில் ஜேர்னி பண்ண போறீங்க, எந்த பாத்தில் நீங்கள் ஜேர்னி பண்ண போறீங்கன்றது தான் உங்களுக்கு கரியர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ கிரிக்கெட் இருக்குது, உங்களுக்கு செஸ் இருக்குது, வாலிபால் இருக்குது, பாஸ்கெட் பால் இருக்குது, கபடி இருக்குது. அதே மாதிரி ஸோ இதில் நீங்கள் எந்த இதில் நீங்கள் ட்ராவல் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கிரிக்கெட்டில் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னு பட்சத்தில் ஸோ கரியர் வந்து எனக்கு வந்து கிரிக்கெட்னு வந்து வந்துடும். ஸோ ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிரிக்கெட்டில் நீங்கள் என்ன ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் அக்கர் பண்ணியிருக்கீங்கன்றது தான் உங்களுக்கு ப்ரொஃபஷன். ஸோ இப்போ கிரிக்கெட்லேன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் வந்து நான் வந்து பேட்டராக இருக்கலாம், ஆனால் பவுலராக இருக்கலாம், அப்படின்னா கமெண்டேட்டராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ஃபீல்டு மெயின்டெனன்ஸ் அது கூட வந்து ஒரு ப்ரொஃபஷன் தாங்க அது. ஸோ மெயின்டெனன்ஸில் இருக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து என்ன ப்ரொஃபஷன்றது ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸை ரெப்ரசென்ட் பண்ணும். அதே ஜாப்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஸ்கில்ஸ் வச்சுட்டு நீங்கள் இதில் என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ண போகிறீங்க அதுதான் வந்து ஜாப். ஸோ உங்களுடைய ரோல் பிளே என்னன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணுறது தான் உங்களுக்கு ஜாப்னு சொல்லிட்டு பாருங்க. இப்படி தான் உங்களுக்கு கிளாஸிஃபை ஆகும். ஸோ ஆக்குபேஷன்றது ஃபீல்டு, கரியர்ன்றது நீங்கள் அந்த ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எந்த பாத்தில் நீங்கள் ஜேர்னி பண்ண போகிறீங்க அதுதான் வந்து கரியர். ப்ரொஃபஷன்றது ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ். அந்த ஜேர்னியில் ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் ஒரு பர்டிகுலர் பாத்தில் வந்து நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து நம்ம திறமையை நம்ம வந்து வளர்த்துப்போம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஜாப்ன்றது ரோல் பிளேங்க. இதுதாங்க வந்து உங்களுக்கு மைனர் டிஃப்ரென்சஸ். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரியர், ஆக்குபேஷன் இது ரெண்டுமே வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி உங்களுடைய லைஃப்பில். ஸோ ஒன்ஸ் இதை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் நமக்கு வந்து +1 நீங்கள் என்ன குரூப்ஸ் செலக்ட் பண்ணுறீங்களோ அது வந்து இது தான் டிசைட் பண்ணும். ஸோ +1 குரூப்ஸ் ஸ்ட்ரீம்ஸ் +1 நீங்கள் என்ன குரூப் என்ன ஸ்ட்ரீம் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்களோ அதான் இது ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்ணோம். உங்களுடைய ஆக்குபேஷனும் கரியரும் இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க. ஆக்குபேஷன் கரியர் வந்து ஃபிக்ஸ்டாகவே தான் இருக்கும் மோஸ்ட்லி அன்டில் லைஃப். பட் ப்ரொஃபஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் வந்து கரியர் வந்து கிரிக்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வேறு இது வந்து மாறலாம். இதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு பேட்டராக இருக்கலாம், பவுலராக இருக்கலாம், இல்லை கமெண்டேட்டராக நம்ம போகலாம், அப்படின்னா கோச்சராக நம்ம போகலாம். அதனால ப்ரொஃபஷன் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆக நமக்கு நம்மளுடைய ரோல் பிளேயே நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு கரியர்னா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும், பிஸ்னஸ்னா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும், உங்களுக்கு ஜாப்னா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேர்னி ஆஃப் ஸ்டூடெண்ட், அதாவது ஐடியல் கரியர்னா என்னன்றது நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த சேனல் வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், அதே மாதிரி கரியர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாத்தையுமே நம்ம நிறைய பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் தவறாமல் பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.